Hi viewers, welcome back to my channel. நாம் தொடர்ச்சியாக nonfinite verbs பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். Infinitives, gerunds மற்றும் participles மூன்று nonfinite verbs. Participles பற்றி பார்க்கும்போது participles என்பது verb மற்றும் adjectiveன் தன்மைகளை கொண்ட ஒரு வினையெச்சம். இந்த participle present participle மற்றும் past participle என்று ரெண்டு வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இதற்கு முந்தைய வீடியோவில் பார்ட்டிசிபிள்ஸின் வகைகளில் ஒன்றான ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் அட்வான்ஸ் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் V1 + ing, அதாவது ரூட் verb + ing என்ற ஃபார்மட்டில் இருக்கும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் ஆர் யூஸ்ட் இன் verb tenses and also function as adjectives. அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் எல்லா கண்டினியூஸ் டென்சஸ்லேயும் மற்றும் ஒரு நவுனுக்கு அட்ஜெக்டிவாகவும் வரும் என்பதை சில எக்ஸாம்பிள்ஸோட இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்ட்டிசிபிள்ஸின் இன்னொரு வகையான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பற்றி பார்க்கலாம். இதுவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப முக்கியமானது, அட்வான்ஸ் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. வாட் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? எ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இஸ் a word derived from a verb that can be used as an adjective to form perfect verb tenses and to form the passive voice. அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஒரு நவுனுக்கு அட்ஜெக்டிவாகவும் வரும், பர்ஃபெக்ட் டென்சஸ்லேயும், அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்சஸ்லேயும் வரும். இது தவிர பாசிவ் வாய்ஸ்லேயும் வரும். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் verb 1 + ing, இதை V4 அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிளை V3ன்னு சொல்கிறோம். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ஸ் எல்லா கண்டினியூஸ் டென்சஸ்லேயும் வரும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்சஸில் இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்சஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த மூணு டென்சஸ்லேயும் வரும். இது தவிர ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு கிராமரில் படிக்கிறோம் இல்லையா, அந்த பாசிவ் வாய்ஸில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை இங்கிலீஷில் V3ன்னு சொல்கிறோம். இதுவும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப முக்கியம். அதுவும் அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் பேச விரும்புகிற எல்லாருமே V3 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். V1 அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், V2 சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், V4 ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இதுக்கு சில வேர்ப்ஸ் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த V1, V2, V3 மூணு ஃபார்ம்ஸாக பிரியும். அதாவது ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ், அன்சேஞ்ச்டு வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப் அப்படிங்கிறது அந்த ரூட் வேர்போட ஈடி சேர்ப்பது. V1 அப்படிங்கிறது ரூட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அந்த V1 ஃபார்ம்லேருந்து V2, V3 மாற்றும்போது அதோட ஈடி அப்படிங்கிற வேர்டு சேரும். அந்த ரூட் வேர்போட ஈடி சேர்ந்து வருவது எல்லாமே ரெகுலர் வேர்ப்ஸ் தான். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ப்ளே, பிளேட், பிளேட். ப்ளே ரூட் வேர்ப், இதுக்கு மீனிங் விளையாடுவது. வாக், வாக்ட், வாக்ட். வாக் நடப்பது. ஒர்க், ஒர்க்ட், ஒர்க்ட். ஒர்க் வேலை செய்வது. சா, சாட், சாட். சா அறுப்பது. டெவலப், டெவலப்ட், டெவலப்ட். டெவலப் உருவாக்குவது. டாக், டாக்ட், டாக்ட். டாக் பேசுவது. ரீச், ரீச்ட், ரீச்ட். ரீச் போய் சேருவது. என்ஜாய், என்ஜாய்ட், என்ஜாய்ட். என்ஜாய் அனுபவிப்பது. சஃபர், சஃபர்ட், சஃபர்டு. சஃபர் துன்பப்படுவது. ஷிஃப்ட், ஷிஃப்டட், ஷிஃப்டட். ஷிஃப்ட் மாற்றுவது, இடம் மாற்றுவது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றுவது. கரெக்டாக எத்தனை வேர்ப்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. தௌசண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் ஆர் தேர். ஆயிரக்கணக்கான வேர்ப்ஸ் இருக்குது. அந்த வேர்ப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கும் போது இன்னும் இங்கிலீஷ் நல்லாவே பேசலாம். V1, V2, V3 அப்படின்னு எத்தனை வேர்ப்ஸ் கற்றுக்குறோமோ அவ்வளவு ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். நெக்ஸ்ட்டு இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இந்த இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது ஈடி சேர்ந்தே வராது. அந்த ரூட் வேர்போட V2 வேறு விதமாகவும் V3 வேறு விதமாகவும் மாறும். அப்படி மாறுகிற வேர்ப்ஸை தான் இர்ரெகுலர் வேர்ப்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் ரைட், ரோட், ரிட்டர்ன். ரைட் எழுதுவது. சி, சா, சீன். சி பார்ப்பது. கேட்ச், காட்,
caught. Catch, பிடிப்பது. Become, became, become. Become, ஆவது. Come, came, come. Come, வருவது. Get, got, gotten. Get, பெறுவது, கிடைப்பது. Forget, forgot, forgotten. Forget, மறப்பது. Eat, ate, eaten. Eat, சாப்பிடுவது. Sing, sang, sung. Sing, பாடுவது. Bear, bore, borne. Bear, தாங்குவது. Dig, dug, dug. Dig, தோண்டுவது. இது போல V2 V3 ஃபார்ம் ஈடி சேராமல் வேறு மாதிரி மாறும்போது இதை irregular verbsனு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அன்சேஞ்ச்டு verbs. இது V1 V2 V3 மூணும் சேமாக வரும், எந்த மாற்றமும் இருக்காது. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். அப்செட் 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 ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. கட் 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 வெட்டுவது. புட் 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 போடுவது. ஹர்ட் 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 காயப்படுத்துவது, நோகடிப்பது. ரீட் ரெட் ரெட் ரீட் வாசிப்பது. காஸ்ட் 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 வீசுவது. ஹிட் 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 தாக்குவது. செட் 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 அமைப்பது. ஷெட் 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 உதிர்ப்பது அல்லது உதிர்வது. ஷட் 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 மூடுவது. இப்போது எல்லா V1 ஃபார்ம் ரூட் வேர்ப் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மீனிங் தான் நான் இப்போ கொடுத்துருக்குறேன். பட் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் நிறைய மீனிங்ஸ் இருக்கும். அந்த மீனிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸுக்கு நம்ம அந்த எந்த வேர்ப் யூஸ் பண்ணணுமோ அந்த வேர்ப் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹிட் அப்படிங்கிற வேர்ட் தாக்குவதுன்னு கொடுத்துருக்குறோம். உதைப்பதுக்கும் ஹிட் எடுத்துக்கலாம். ஹர்ட் அப்படிங்கிற வேர்ட் நோகடிப்பதும் ஹர்ட் தான், காயப்படுத்துவதும் ஹர்ட் தான். இந்த ரீட் எடுத்தோன்னா சேம் ஸ்பெல்லிங் பட் ப்ரொனன்சியேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பாஸ்ட் டென்ஸ் ரெட் சொல்கிறோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ரெட் தான் சொல்கிறோம். சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில வேர்ட்ஸுக்கு மீனிங்ஸ் மாறும். அந்த இங்கிலீஷில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நம்ம படிக்கணும். ஸோ அதுக்கு டிக்ஷனரி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் இடி, இஎன், டி, டி, என் அல்லது என்இ இந்த லெட்டர்ஸ் வந்து முடியும். ஆஸ்க் ஆஸ்க்ட் ஆஸ்க்ட் இதில் ஏடி வந்து முடிஞ்சிருக்குது. ஈட் ஏட் ஈட்டன் இதில் இஎன் அப்படிங்கிற லெட்டர்ஸ் வந்து முடிஞ்சிருக்குது. சேவ் சேவ்ட் சேவ்டு டி அப்படிங்கிற லெட்டர் வந்து முடிஞ்சிருக்குது. ஸ்பெண்ட் 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 இதில் டி அப்படிங்கிற எழுத்து வந்து முடிஞ்சிருக்குது. சி சா சீன் என் அப்படிங்கிற லெட்டர் வந்து முடிஞ்சிருக்குது. கோ வெண்ட் கான் இதில் என்இ அப்படிங்கிற வேர்டு முடிஞ்சிருக்குது. இது போல் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ஸ் வரும். இந்த ஃபார்ம்ஸ் தெரியாதவங்க இதையெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். இதை படித்தா தான் அட்வான்ஸ் இங்கிலீஷ் தெளிவாக பேசவோ எழுதவோ முடியும். இப்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி ஒரு நவுனுக்கு அட்ஜெக்டிவாக வரும் அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஐ லைக் ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ் தமிழில் வறுத்த சாதம். எல்லாருமே கரெக்ட் ட்ரான்ஸ்லேஷன் வச்சு சொல்ல மாட்டோம். தமிழில் பேசும்போதும் எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் அப்படி தான் சொல்லுவோம். எனக்கு வறுத்த சாதம் பிடிக்கும் அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். யாருமே அந்த வேர்டு யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிற வேர்டில் ரைஸ் நவுன், ஃப்ரைட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது அந்த ரைஸ் அப்படிங்கிற நவுனுக்கு அட்ஜெக்டிவாக அந்த ஃப்ரைட் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்குது. ஸோ ஃப்ரைட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். தீஸ் ஆர் ராட்டன் எக்ஸ். ராட்டன் எக்ஸ் அழகிய முட்டைகள். இவை அழகிய முட்டைகள். ராட்டன் எக்ஸ் எக்ஸ் நவுன், அந்த நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கிற ராட்டன் அட்ஜெக்டிவ். V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அது நவுனுக்கு அட்ஜெக்டிவாக வந்திருக்குது. எக்ஸ் அப்படிங்கிற நவுனுக்கு அட்ஜெக்டிவாக அந்த ராட்டன் வேர்டு வந்திருக்குது. இட் இஸ் அ புரோக்கன் டாய். இது ஒரு உடைந்த பொம்மை. புரோக்கன் டாய் உடைந்த பொம்மை. டாய் நவுன், புரோக்கன் அந்த டாய்க்கு அட்ஜெக்டிவாக வந்திருக்குது. V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். We saw a damaged car by the roadside. Damaged car சேதமடைந்த கார். நாங்கள் ஒரு சேதமடைந்த காரை ரோடு ஓரத்தில் பார்த்தோம். கார் நவுன், டேமேஜ்ட் அட்ஜெக்டிவ். V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். I found a hidden treasure. Hidden treasure மறைக்கப்பட்ட புதையல் அல்லது மறைக்கப்பட்ட பொக்கிஷம். ஹிடன் வந்து மறைக்கப்பட்ட, மறைந்த, புதைந்த
நான் ஒரு புதைந்த புதையலை கண்டுபிடித்தேன். நான் ஒரு மறைந்திருந்த பொக்கிஷத்தை கண்டுபிடித்தேன். இந்த மீனிங் வேணாலும் எடுத்துக்கலாம். ட்ரெஷர் நவுன், அதுக்கு முன்னாடி வந்திருக்கிற hidden adjective V3 past participle. All the students have hidden talents. Hidden talents, மறைக்கப்பட்ட திறமைகள். எல்லா மாணவர்களிடமும் மறைந்திருக்கும் திறமைகள் உள்ளன. அதாவது எல்லா மாணவர்களிடமும் திறமைகள் மறைந்துள்ளன. அந்த மீனிங் வரும். டேலண்ட்ஸ் நவுன். டேலண்ட்ஸ் அப்படிங்கிற நவுனுக்கு அட்ஜெக்டிவாக ஹிடன் வேர்டு வந்திருக்குது. இந்த ஹிடன் V3 past participle. The people saw a burnt lorry on the road. Burnt lorry, எரிந்த லாரி. மக்கள் ரோட்டில் எரிந்த லாரி ஒன்றை பார்த்தனர். அல்லது ஒரு எரிந்த லாரியை மக்கள் ரோட்டில் பார்த்தனர். லாரி நவுன். burnt, லாரியோட அட்ஜெக்டிவ் V3 past participle. On the way we saw a goods train loaded with fruits. Train noun, ட்ரெயினுக்கு அட்ஜெக்டிவாக அந்த loaded. இதை loaded train அந்த மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம். பழங்கள் ஏற்றப்பட்ட சரக்கு ரயிலை நாங்கள் வழியில் பார்த்தோம். வழியில் பழங்கள் ஏற்றப்பட்ட சரக்கு ரயிலை நாங்கள் பார்த்தோம். loaded V3 past participle. Now the carpenter repairs the damaged table. இப்போது சேதமடைந்த மேஜையை தச்சர் சரி செய்கிறார். டேமேஜ் டேபிள், சேதமடைந்த மேஜை. டேபிள் அப்படிங்கிறது நவுன். டேமேஜ்ட் அந்த டேபிளுடைய அட்ஜெக்டிவ் V3 past participle. ரிமூவ் ஆல் த ஃபாலன் லீவ்ஸ். விழுந்த இலைகள் அனைத்தையும் அகற்று அல்லது விழுந்த இலைகள் அனைத்தையும் அகற்றுங்கள். ஃபாலன் லீவ்ஸ், விழுந்த இலைகள். லீவ்ஸ் நவுன். ஃபாலன் அட்ஜெக்டிவ் V3 past participle. இது போல ரோஸ்டட் ரவா, வறுத்த ரவை. ரவா நவுன். ரோஸ்டட் அட்ஜெக்டிவ் V3 past participle. known person, தெரிந்த நபர். person நவுன். known adjective V3 past participle. soaked rice, ஊற வைத்த அரிசி அல்லது ஊறிய அரிசி. rice noun. soaked adjective V3 past participle. dead muscles, இறந்த தசைகள் அல்லது சிதைந்த தசைகள். dead adjective V3 past participle. used cups, பயன்படுத்திய கோப்பைகள். cups noun. used adjective V3 past participle. broken needle, உடைந்த ஊசி. needle noun. broken adjective V3 past participle. mended shoes, சரி செய்யப்பட்ட காலணிகள். shoes noun. mended adjective V3 past participle. powdered salt, பொடித்த உப்பு. salt noun. powdered adjective V3 past participle. spoiled milk, திரிந்த பால் அதாவது கெட்டுப்போன பால். milk noun. spoiled adjective V3 past participle. painted house, வண்ணம் பூசப்பட்ட வீடு. house noun. painted adjective V3 past participle. covered books, அட்டை போட்ட புத்தகங்கள், அட்டை போடப்பட்ட புத்தகங்கள். books noun. covered adjective V3 past participle. boiled rice, வேக வைத்த அரிசி. rice noun. boiled adjective V3 past participle. closed door, மூடிய கதவு. door noun. closed adjective V3 past participle. broken leg, உடைந்த கால். leg noun. broken adjective V3 past participle. grilled chicken, வறுத்த கோழி. chicken noun. grilled adjective V3 past participle. dead body, இறந்த உடல். body noun. dead adjective V3 past participle. fallen leaves, விழுந்த இலைகள். leaves noun. fallen adjective V3 past participle. hidden treasure, மறைத்த பொக்கிஷம் அல்லது மறைக்கப்பட்ட பொக்கிஷம் அல்லது புதைந்த புதையல். treasure noun. hidden adjective V3 past participle. இது போல past participle ஒரு நவுனுக்கு அட்ஜெக்டிவாக வரும். இது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பர்ஃபெக்ட் டென்சஸில் எப்படி வரும் அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஷி ஹேஸ் ரிட்டர்ன் ஹர் எக்ஸாம் வெல், அவள் தனது பரீட்சையை நன்றாக எழுதியிருக்கிறாள். இதில் ஹேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது மெயின் வேர்ப், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் ரிட்டர்ன் அப்படிங்கிற வேர்டு V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரைட், ரோட், ரிட்டர்ன் அந்த ஃபார்மேட்டில் வரும். த சைல்ட் ஹேஸ்இன்ட் ஈட்டன் எனிதிங், குழந்தை எதுவுமே சாப்பிடவில்லை, இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஹேஸ்இன்ட் ஈட்டன் மெயின் வேர்ப் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஈட்டன் அப்படிங்கிறது
V3 ஃபார்மில் இருக்குது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஈட், ஏட், ஈட்டன். தே ஹவ் ரீச்ட் ஆன் டைம். அவர்கள் சரியான நேரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். ஹாவ் ரீச்டு மெயின் வேர்ப். இல்லை ரீச்ட் அப்படிங்கிறது V3 ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ரீச், ரீச்ட், ரீச்ட். யூ ஹேவ் ஃபினிஷ்ட் ஆல் த ஒர்க். நீ எல்லா வேலையையும் முடித்து விட்டாய் அல்லது நீங்கள் எல்லா வேலையையும் முடித்து விட்டீர்கள். ஹாவ் ஃபினிஷ்ட் மெயின் வேர்ப். ஃபினிஷ்ட் V3 ஃபார்மில் இருக்குது. இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபினிஷ், ஃபினிஷ்ட், ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தே ஆல் ஹேட் என்ஜாய்டு த பிக்னிக் வெரி மச். அவர்கள் அனைவரும் சுற்றுலாவை மிகுந்த மகிழ்ச்சியோடு அனுபவித்தனர். ஹேட் என்ஜாய்டு மெயின் வேர்ப். இதில் என்ஜாய்டு அப்படிங்கிறது V3 ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். என்ஜாய், என்ஜாய்ட், என்ஜாய்ட். ஹீ ஹேட் சஃபர்ட் அ லாட். அவன் மிகவும் துன்பப்பட்டான். ஹேட் சஃபர்டு மெயின் வேர்ப், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் சஃபர்டு அப்படிங்கிறது V3. சஃபர், சஃபர்ட், சஃபர்ட். த கார்டனர் ஹேட் வாட்டர்ட் ஆல் த பிளான்ட்ஸ். தோட்டக்காரர் எல்லா செடிகளுக்கும் தண்ணீர் ஊற்றிவிட்டார். ஹேட் வாட்டர்ட் மெயின் வேர்ப். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். வாட்டர்ட் V3 ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வாட்டர், வாட்டர்ட், வாட்டர்ட். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். we will have shifted to a new house by next week. அடுத்த வாரத்திற்குள் நாங்கள் புது வீடு மாறி இருப்போம். will have shifted மெயின் வேர்ப், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் shifted V3 ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். shift, shifted, shifted. all the students in our school shall have passed with good marks. எங்கள் பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். இதில் shall have passed மெயின் வேர்ப், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் V3 ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ், பாஸ்ட், பாஸ்ட். இது தவிர பாசிவ் வாய்ஸில் V3 எப்படி வரும் அப்படிங்கிறத சில எக்ஸாம்பிள்ஸ் வழியாக பார்க்கலாம். ஹீ சிங்ஸ் அ சாங். இதில் சிங்ஸ் மெயின் வேர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ். இது ஆக்டிவ் வாய்ஸ். இதை பாசிவ் வாய்ஸில் மாற்றும்போது எ சாங் இஸ் சங் பை ஹிம். இஸ் சங் மெயின் வேர்ப். இதில் சங் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சிங், sang, sunk. My father is reading newspaper. Is reading main verb, present continuous tense, active voice. இதை passive voice மாற்றும்போது newspaper is being read by my father. Is being read main verb. இதில் read V3 past participle. Read, read, read. He had eaten apples. Active voice. Had eaten main verb, past perfect tense. ஆக்டிவ் வாய்ஸில் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு V3 வரும். இதை பாசிவ் வாய்ஸாக மாற்றும்போது ஆப்பிள்ஸ் ஹேட் பீன் ஈட்டன் பை ஹிம். ஹேட் பீன் ஈட்டன் மெயின் வேர்ப், ஈட்டன் V3. அதுலேயும் V3 வந்திருக்கிறதுனால பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது சேம் V3யே எழுதிடலாம். ஈட், ஏட், ஈட்டன். V3 தான் பாசிவ் வாய்ஸே கிடையாது. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் படிக்கும்போது இந்த V3 இல்லாமல் எதுவும் படிக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஸோ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்ட்டிசிபிள்ஸ் மற்றும் அதன் வகைகளான ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸ், டேங்க்லிங் பார்ட்டிசிபிள்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். இது சாட் எக்ஸாம், அதாவது ஸ்காலாஸ்டிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக யூஎஸ் மற்றும் கனடா போய் மேல் படிப்பு படிக்க ஆசைப்படுகிற ஒவ்வொரு மாணவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் மட்டுமல்ல, இது அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோடு செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.